இன்னைக்கு நம்ம பேபி குக்கிங் தமிழ் சேனல்ல பார்க்க போறது சிக்கன் உப்பு கறி. சிக்கனை வச்சு ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சிக்கன் உப்பு கறி. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீர் மிளகாய் 4 எடுத்திருக்கேன். நம்ம சாதாரண குழம்புக்கு போடுற மிளகாய் 8 எடுத்திருக்கேன். மொத்தம் 12 மிளகாய் எடுத்திருக்கேன். 12 மிளகாவையும் நம்ம 2ஆ கட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் வெளியே எடுத்துருங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கடைசி 4 நாளும் விதை எடுக்க வேண்டாம், அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வானிலையில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் காய்ந்ததும் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வைத்திருக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. சின்ன வெங்காயம் வதங்குற அளவுக்கு மூடி போட்டு வைங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிக்கிற அளவுக்கு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். உப்பு கறிக்கு அதிகமா மசாலா தேவைப்படாது. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் மசாலா, வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போறது இல்ல. நம்ம எண்ணெய் கொஞ்சமா சேர்த்திருக்கிறதுனால 150 ml தண்ணீர் சேர்த்து சிக்கனை நல்லா வேக விடுங்க. நல்ல கலரி கொடுங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். நல்லா வதக்கி சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்ப சிம்மிலே வச்சு சிக்கனை வேக வைங்க. அடிப்பிடிச்சிடாம பாத்துக்கோங்க. நல்ல ட்ரை ஆகுற வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் உப்பு கறி ரெடி. என்ஜாய். இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட சேனல்ல பார்த்ததுக்கு நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. சிக்கன் உப்பு கறி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா டேஸ்டியா இருக்கு.